அருமையான ஒரு காலை நல்வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நம்ம கவர்னர் உயர் திரு ராஜேந்திர அர்லேகர் அவங்களுக்கு ஒரு இமெயில் மூலம் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இப்போ உள்ள எலெக்ஷனில் 35% வாக்கு பெற்றிருக்கேன். இதன் அடிப்படையில் என்னைய நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுக்கு நம்ம கவர்னர் சார் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு % ஓட்டு எடுத்திருக்கேங்கிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை, அப்படி இருந்துச்சுன்னா நான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கில தொலைக்காட்சி சேனலுக்கு ஒருத்தவங்க அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அவகாசம் கொடுப்போம், அரசியலமைப்பு சட்டத்தைப்படி கொடுப்போம், அதுபடி நீங்கள் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் சொல்லியிருக்காங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வழக்கம்தான், அதாவது முந்தைய கூட்டணி அப்படி தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, பிந்தைய தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு கூட்டணி போடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அருமையான விஷயம் என்னதுன்னா, காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு டிவிகேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மத சார்பின்மை கட்சிகளினுடைய கூட்டணி, அதாவது காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, மத சார்பற்ற கட்சிகளின் கூட்டணியை மட்டும்தான் நீங்க கேட்கணும், மற்ற எதுவுமே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் 233, பெரும்பான்மை தேவை 117, சபாநாயகருக்கு 1, மொத்த தேவை 118. தாவேக எம்எல்ஏக்கள் 107 வச்சிருக்காங்க. அது யார் கொடுக்க போறா அப்படிங்கிறது தான் இன்றைய அரசியல் வட்டாரங்களில் உள்ள ஒரு பரபரப்பான கேள்வி. பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.